அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது இதழ்கள். அதாவது இதழ்கள் என்னென்ன, அதனை தொடங்கியவர் ஆசிரியர் யார் என்பது குறித்து காண இருக்கின்றோம்ப்பா. இந்த பதிவினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதழ்கள் என்று கூறினாலும் அது இயக்க தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பாடல் எழுதுபவர்கள், கவிஞர்கள், அவர்கள் சார்ந்த இதழ்களாகவும் இருக்கலாம், திரைப்படத்துறையை சார்ந்த அதாவது திறமா மிக்கவர்கள், அவர்கள் தொடங்கிய இதழ்களாகவும் இருக்கலாம். ஆக இந்த மாதிரியானவர்கள் பிரபலமான ஆளுமைகள் தொடங்கிய இதழ்கள் என்னென்ன, யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம். அதனால இந்த பதிவு முழுமையிலும் பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வினாக்கள் 25 என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் எண் 9. சரிங்களா? இதழ்கள், அது திராவிட இயக்க இதழ்கள், பின்னால் வருபவை எல்லாம் கவிஞர்கள் தொடங்கிய இதழ்கள், திரைப்படத்துறையை சார்ந்த இதழ்கள். சரிங்களா? இப்ப முதலாவதாக அமைவது திராவிட இயக்க இதழ்கள். இதழ்கள் இந்த பக்கம், அந்த பக்கம் எல்லாம் ஆசிரியர்கள். சரிங்களா? இப்ப பாருங்களேன். குடியரசு, தந்தை பெரியார். விடுதலை, பெரியார் அவர்கள் முதலில் தொடங்கினார். அதன் பிறகு மணியம்மை, அவருடைய திருமதியார் மணியம்மை. அதன் பிறகு வீரமணி என்பவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். திராவிட நாடு, அண்ணா. நம் நாடு, அண்ணா அவர்கள் தொடங்கினார். அதன் பிறகு நாவலர் கைக்கு அந்த பொறுப்பு போயிற்று. அதன் பிறகு ரா செழியன் அவர்களிடம் சென்றது. போர் வாழ், காஞ்சி மணிமொழியார் அவர்கள் தொடங்கினார். எஸ் ஜி சோமசுந்தரம் அவர்கள் அடுத்ததாக. சரிங்களா? பொன்னி என்னும் இதழ் முருகு சுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கினார். அதன் பிறகு அரு பெரியண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தென்றல், கவிஞர் கண்ணதாசன். முல்லை, பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கினார். அதன் பிறகு கண்ணதாசன் பொறுப்பேற்றார். முரசொலி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடங்கினார். மாறன் அவர்கள் அதனை பொறுப்பேற்றார். அதன் பிறகு செல்வம் அவர்கள். அடுத்ததாக திராவிடன், கே எஸ் கண்ணப்பர் தொடங்கினார். அதன் பிறகு என் வி நடராசன் அவர்கள். சரிங்களா? அடுத்ததாக மன்றம் என்னும் இதழ் நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கினார். தம்பி, தில்லை வெள்ளாளன். ஞாயிறு, புலவர் ஏ கே வேளாண். அறப்போர், ராம அரங்கண்ணல். தன்னாட்சி, ஏ கே வில்வம். திருவிளக்கு, கே ராசாராம். தென்னரசு, எஸ் எஸ் தென்னரசு அவர்கள். அடுத்து தமிழ் முரசு, சண்முகம் அவர்கள் தொடங்கினார். அதன் பிறகு தினகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ் செய்தி, ஈவி கே சம்பத் அவர்கள். முத்தாரம், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தொடங்கி நடத்தினார். அடுத்து கிளர்ச்சி, ராசு தங்கப்பழம் அவர்கள். எங்கள் நாடு, தொடங்கிய ஒரு பெயர் அறிய இயலவில்லை. தென்னகம், கே ஏ மதியழகன் தொடங்கினார். கே ஏ கிருஷ்ணசாமி அதன் பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டார். மகிழ்ச்சி, வி வி ராமசாமி. தனியரசு, ஏவிபி ஆசை தம்பி. காஞ்சி, அறிஞர் அண்ணா. எரிஈட்டி, என் வி கலைமணி. ஜஸ்டிஸ் என்னும் இதழ் பெயர் அறிய இயலவில்லை. கலைமன்றம், கோவி மணிசேகரன். கலை பூங்கா, அறிய இயலவில்லை ஆசிரியர் பெயரை. அடுத்து குயில், பாவேந்தர் பாரதிதாசன். இனமுழக்கம், டிபிசி கண்ணப்பா. அதன் பிறகு பார்த்தோம்னா வள்ளியப்பன் அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இனமரசு, ஆற்காடு வீராசாமி. எதிரொலி, அறிய இயலவில்லை. தென்னக தலைவன், தினகரன். பகுத்தறிவு, ப கண்ணன். தேன்கூடு, நிலவு, பூ கணேசன். நக்கீரன், செல்வராஜ். வணங்காமுடி, தேவக்கோட்டை சொக்கலிங்கம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகு கண்டமாருதம், முருகப்பா அவர்கள். அருவி, சித்தார்த்தன். கவி கொண்டல், மா செங்குட்டுவன். அஞ்சுகம், மீசு இளமுருகு. அதன் பிறகு பொற்செல்வி அவர்கள். தஞ்சை அமுதம், முத்துப்பேட்டை தர்மலிங்கம். ஈரோட்டு பாதை, ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. சமநீதி, எம்ஜிஆர். அதன் பிறகு சொர்ணம் அவர்கள். அண்ணா, அறிய இயலவில்லை ஆசிரியர் பெயர். தாரகை, ஏ கே வில்வம். கலைக்கோவில், கவிஞர் ரவி. அடுத்ததாக அழக குரல், ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. புதுவாழ்வு, பேராசிரியர் அன்பழகன். தாய்நாடு, டி கே சீனிவாசன். கன்னியம், குலோத்துங்கன். கட்டுப்பாடு, மாசிலாமணி. காவியம், சுரதா. ஊர்வலம், சுரதா என்னும் பத்திரிகையின் பேரு சுரதா தான். அடுத்து இளம் தமிழன், நாரா நாச்சியப்பன். உரிமை வேட்டை, பன்ருட்டி ராமச்சந்திரன்.
சரிங்களா? அடுத்ததாக தீப்பொறி, ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. பொன்மனம், திருநாவுக்கரசு. மன்றமுரசு, முசிறிப்பித்தன். வண்ணப்பூங்கா, வாசன். உண்மை, ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. ஹோம்லேண்ட், அறிஞர் அண்ணா. ஹோம் ரூல், அண்ணா. சண்டே அப்சர்வர், பி பாலசுப்ரமணியம். அடுத்து மதுரை முத்து, இலக்குனார், தோப்பூர் திருவேங்கடம் அவர்கள்லாம் இதழ்கள் நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இதழ்களின் பெயர் அறிய கிடைக்கவில்லை. அடுத்ததாக தினகரன், கே பி கந்தசாமி. மாலைமணி, அண்ணா அவர்கள் தொடங்கினார். அதன் பிறகு பி எஸ் இளங்கோ, அதன் பிறகு கலைஞர் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவிடம், ஆசிரியர் பெயர் அறிய இயலவில்லை. கொள்கை முரசு, ஆர் மணிமாறன். தோழன், ஏ பி ஜனார்த்தனம். தென்றல் திரை, கண்ணதாசன் அவர்கள், அதன் பிறகு ஜி நாகராஜன், அதன் பிறகு பி வி பத்மநாபன். நகத்தூதன், மன்னிக்கணும்பா, ரெடி, 1 2 3. நகத்தூதன், திருச்சி. அதாவது இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் பெயர். அதன் பிறகு திருச்சியில் இருக்கின்றவர் யார் என்று அறிய இயலவில்லை. காஞ்சி நாடு, மலர்வண்ணன். அதன் பிறகு CNA பரிமளம். இளம் சூரியன், மு க ஸ்டாலின். அடுத்ததாக கதிரவன், ராமச்சந்திர ஆதித்தன். இனி, விடுதலை, லட்சிய பாதை, எல் கணேசன். தமிழன், முரசொலி செல்வம். விருந்து, க அப்பாத்துரையார். புரட்சி, மாஜினி அவர்கள். சிந்தனை துளிகள், பாரி நிலையம். நாத்திகம், பி ராமசாமி. புதுவை முரசு, பாரதிதாசன் தொடங்கினார். அதன் பிறகு குத்தூசி, குருசாமி முதலானோர் பலரும் என்ன செய்யறாங்க, இந்த இதழ்களில் எழுதி வருகின்றார்கள். தளபதி, இறை முடி மணி அவர்கள். சரிங்களா? அடுத்ததாக குத்தூசி, ச குருசாமி. காதல், அரு ராமநாதன். கலைமன்றம், பால்வண்ணன். கதிர், ப புகழேந்தி. அலையோசை, வேலூர் நாராயணன். சரிங்களா? ஆக இதுவரைக்கும் இதழ்கள் என்கின்ற பெயரில் இருக்கின்ற என்னென்ன இதழ்கள், அதாவது விடுதலை போராட்ட காலகட்டத்திலிருந்து தோன்றிய இதழ்கள், இன்னும் நிறைய இதழ்கள் இருக்கின்றனப்பா. அதாவது வெறும் இயக்கம் சார்ந்த இதழ்கள் என்று மட்டும் கூறிவிட முடியாது. கவிஞர்கள் தொடங்கிய இதழ்கள், திரைப்படத்துறை சார்ந்த அறிஞர்கள் தொடங்கிய இதழ்கள், நாடகம் தொடர்பான துறை ரீதியிலான அந்த அறிஞர்கள் தொடங்கிய இதழ்கள் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கின்ற அதில் முக்கியமான இதழ்களின் பெயர்கள் அடிக்கடி தேர்வுக்கு கேட்கக்கூடிய அந்த இதழ்களின் பெயர்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்து வருகின்ற பதிவில் பிற இதழ்களின் பெயர்களையும் அவற்றை தொடங்கி வைத்த ஆசிரியரின் பெயர்களையும் பற்றி நாம பார்ப்போம்ப்பா. சரிங்களா? அதே சமயம் இந்த பதிவோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா. அவற்றை இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்க. அடுத்து என்ன பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.